அப்போ நான் டெய்லியுமே எங்கள் மனைவிகிட்ட சந்தோஷமாக தான் இருப்பேன். அந்த தம்பி கேட்குறான், எனக்கு வந்து சொல்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. கேட்குறான், சார் நான் டெய்லியும் பண்ணியிருந்தேன், எங்கள் மனைவிகிட்ட சொன்னேன், நீ இப்போ வீட்டுக்கு போறியம்மா, நான் என்னம்மா பண்ணுறது அதுக்கப்புறம் 3 மாதம் 4 மாதத்துக்கு அப்படின்னேன். அதுக்கு எங்கள் மனைவி சொல்லுது, தப்பி தவறி கூட யாரையும் போயிடக்கூடாது. தப்பி தவறி கூட உனக்கு தேவைன்னா எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு போயிருக்கேன், நீ அவன்கிட்ட பேசிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் என்ன நினச்சிக்கிறான்னு தெரியல, அவங்க அம்மா நினச்சதுன்னு தெரியல. ஆனால் அவன் என்னென்ன கேள்வி கேட்குறான், லூஸ்தனமான ஒரு கேள்வி இல்லையா? மனைவி எங்கள் அம்மா பார்த்துக்குவாங்க சொல்லிட்டு போகுது. ஆனால் அவன் என்ன நினைக்கிறான், அவங்க அம்மாவே கரெக்ட் பண்ணுற மாதிரி பேசுகிற மாதிரி கேட்குறான் என்கிட்ட கேள்வி. நான் திட்டினேன், தம்பி அதெல்லாம் தப்பு, ஒரு 3 மாதம் 4 மாதம் உன்னால கண்ட்ரோல் முடியாது, என்னடா லைஃபு, அந்த லைஃப் நல்லா இருக்காது அப்படின்னு நான் திட்டினேன். அந்த அட்வைஸை கேட்டு இப்போ நல்லா இருக்கிறான். அது மாதிரி நாட்டில் பிரசவ டைமில் கூட பார்த்தீங்கன்னா நம்மளை ஆலோசனை கேட்குறாங்க. நீ கரெக்டான கேள்வி கேட்ட கண்டிப்பா சந்தோஷமா இருக்கலாம். கண்டிப்பா இது நேயர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பிரெக்னன்சி டைம்ல செக்ஷுவல் லைஃப்ல இருக்கிறது எந்த ஒரு தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம டாக்டர் சொல்லியிருக்காங்க. இன்னொரு கொஸ்டின் அது, ஸோ பிரெக்னன்சி டைம்ல செக்ஷுவல் எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. பிரெக்னன்சி முடிஞ்சோடனே அதாவது 2 or 3 டேஸ்ல அந்த பீரியட் நின்னதுக்கு அப்புறம் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாமா கூடாது? அதாவது 2 நாள் நிற்குது. இப்போ நான் குழந்தை பிறந்தா பீடிங் 20 நாள் ஆகுது, 25 நாள் ஆகுது. பெண்களுக்கு நார்மல் டெலிவரி பொறுத்த வரைக்கும் சிசேரியன் பண்ணும்போது வராது. ஆனால் சிசேரியன் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா டிச்சிங் கீஞ்சினுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 3 மாதத்துக்கு மனைவி கூட ஒன்றா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டருங்க எழுதி அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஆனால் நார்மல் டெலிவரி ஆகிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு பீடிங் 20 நாள் இருக்கும், 5 நாள் இருக்கும், 21 அழுக்கு வந்துனே தான் இருக்கும். அது வரைக்கும் செக்ஸ் பண்ண விடாது. மினிமம் அவங்களுக்கு ஒரு 3 மாதம் டைம். நிறைய 2 கேள்வி கரெக்டான கேள்வி ஒன்று பிரசவ டைம் வரைக்கும் செக்ஸ் பண்ணலாம், தப்பில்லை, அப்போ தான் நார்மல் டெலிவரி ஆகும். ஆனால் பிரசவம் ஆன பிறகு சிசேரியனாக இருந்தால் அந்த காயம் ஆறு வரைக்கும் பண்ணக்கூடாது. நார்மல் டெலிவரினா பீடிங் நிற்கிறதுக்கு 20 நாள், ஒரு 2 மாதம் 1 மாதம் ஆகும். அது வரைக்கும் பண்ணக்கூடாது தம்பி. 2 ஃபாலோ பண்ணிக்கோங்க.